போன பெண் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்தா என்ன ஒரு மனநிலை இருக்குமோ அதே மனநிலை செந்திலம்பதி வரும்போது இருக்கும். ஆனா போகணும்னா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். திரும்ப வருவோம் தான், பச்சை பிடிச்சி ஃபிளைட்டை பிடிச்சி எப்பனாலும் வரலாம், வந்து பார்க்கலாம். இல்ல எனக்கு ரொம்ப ஏதாவது யோசிச்சேன்னா எனக்கு அதுக்கப்புறம் பேச வராது, எனக்கு அழுகு மட்டும்தான் வரும். ஏன்னா ஒரு அம்மா மாதிரி அவர் நம்மளை வந்து அரவணைச்சு, நான் தான் சொன்னேன், கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற அம்மாவோட பாசம் நமக்கு சத்தியமா என்ன பண்ணாது தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெண் அம்மா வீட்டுக்கு போகும்போது அவளுக்கு அந்த அம்மாவோட பாசம் எப்படி தெரியுமோ அது மாதிரி பல துன்பங்கள்ல உழன்று சுழன்று அதுக்கப்புறம் கந்தன் காட்டுகிற கருணையை அவன் தெரிஞ்ச பிறகுதான் அவன் கழலடி எவ்வளவு இனிக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை விட்டுட்டு போறதுக்கு மனசு வராது. இங்கே இருன்னா இருந்துடலாம், ஆனா புலகுட்டி எல்லாம் இருக்குது இல்ல, பழப்பு இருக்குது இல்ல, அதெல்லாம் பார்க்கணும்ல. இப்ப போயிட்டு மீண்டும் எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அப்பெல்லாம் வந்து அந்த முருகப்பெருமானை சந்திப்பதற்கு எல்லாம் வல்ல சுப்பிரமணிய சுவாமி நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா மகிழ்ச்சியா சந்தோஷமா நீங்களும் உற்சாகமா, யாருமே விரதத்துல இருக்கிற மாதிரியே தெரியல, பசியில இருக்கிற மாதிரியே தெரியல, எல்லாருக்கும் பசி கவலை எல்லாம் மறந்துருச்சு. எங்களுக்கு ரொம்ப ஆதரவளித்த உங்கள் அனைவரினுடைய பொன்னார் பாதங்களையும் மீண்டும் மீண்டும் நான் வணங்கி உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.